ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சின்னதாக ஒரு மினி விலாக் தாங்க பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டு லவ் பேர்ட்ஸ் வந்து இறந்துருச்சு. அது நான் எப்படி இறந்துருச்சுங்கிறத நான் சொல்கிறேன். அதாவது வந்து என் பையன் வந்து இந்த லவ் பேர்ட்ஸ் தீனியெல்லாம் இருக்கு இல்லையா, அது யாராவது கேட்டாங்கன்னா, லவ் பேர்ட்ஸ் வச்சுருக்கவங்க கேட்டாங்கன்னா கொடுத்துட்டு தங்கோம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதில் கொஞ்சம் செல்லு விழுந்துருச்சு. அதனால் சரி வெயில காய போட்டு வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்து வச்சுருந்தாங்க. எப்படி இறந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பார்த்தீங்களா அந்த கூடெல்லாம் கழுவி என் பையன்ட்ட சொல்லிவிட்டு, இனிமேல் லவ் பேர்ட்ஸ்லாம் வேண்டாம் தங்கோ, அந்த கூண்டெல்லாம் நீ கழுவி கொடு, கழுவி எடுத்துகிட்டு வந்துரு, எல்லாம் வெயில காய வச்சு நம்ம எடுத்து மேலே போட்டு கவரில் போட்டு வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா டஸ்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டேன். அது எப்படி இறந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் பையன் வந்து எங்கள் வீட்டில் வந்து 5 லவ் பேர்ட்ஸ் இருந்துச்சு. அம்மா அப்பா 2 பேர் இருந்தாங்க. அவங்க வந்து குட்டி போட்டிருந்தாங்க, முட்டை போட்டிருந்தாங்க. அதில் வந்து 3 லவ் பேர்ட்ஸ் இருந்துச்சு. அது எல்லாமே வந்து அம்மா சரி 5க்கு வந்து அந்த கூண்டு பத்தலை அப்படிங்கிறதுக்காக, இதுக்காக எக்ஸ்ட்ரா கூண்டு வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக அம்மா அப்பாவை மட்டும் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. சரி போட்ட குட்டி வந்து பார்த்திங்கன்னா லவ் பேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அதில் ஏதாவது பொண்ணு இருக்குன்னு நினச்சிட்டு 2 பொண்ணு அப்படின்னு நினச்சிட்டு ஒரு ஆணை வச்சுட்டு அம்மா அப்பாவை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அதனால் அந்த 2 குட்டி லவ் பேர்ட்ஸும் இன்னொன்று ஆண் பறவை இருந்துச்சு. அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாக தான் தெரிய ஆரம்பிச்சது. 3மே வந்து ஆண் பறவை அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நம்ம அதை கொண்டு போய் என் பையன் என்ன சொன்னால், அம்மா நான் வந்து 2 லவ் பேர்ட்ஸை கொடுத்துட்டு 1 மட்டும் வச்சுட்டு இந்த 2 குட்டி லவ் பேர்ட்ஸை கொடுத்து போட்டு நான் பொண்ணு வாங்கிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போனால், சரி தம்பி நீ கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் வந்து ஒரு கவரில் தான் போட்டுட்டு போனேன். நானும் கவனிக்கல. அதை போட்டு போய் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கவரில் ஓட்டை போட்டு அந்த லவ் பேர்ட்ஸில் கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்து என்னாச்சுன்னா, அது குட்டி பறவை இல்லையா, குட்டி பறவை அப்படிங்கிறதுனால அதனால் பறக்க முடியல. அந்த வெயில் ஹீட்டுக்கு தாரோட்டில் விழுந்த உடனே வந்து என் பையன் ஓடி போய் எடுத்துட்டானாமா. இருந்தாலுமே வந்து அந்த துடிச்சு அப்போவே அந்த வெயில் ஹீட்டுக்கு பறக்க முடியாமல் அது லவ் பேர்ட்ஸ் வீட்டுக்குள்ளேயே இருந்ததுனால அது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா டக்குன்னு இறந்துருச்சான். என் பையன்கிட்ட கேட்ட, உண்மையை சொல்லு தம்பி, நீ என்ன பண்ணேன்? அம்மா இல்லைம்மா உண்மையதாம்மா சொல்கிறேன், நான் உண்மையாகவே அதுதாம்மா நடந்துச்சு. எனக்கு தெரியலம்மா, நான் கொஞ்சம் தூரம் போயிட்டேன், ஓட்டை போட்டு போனது எனக்கு தெரியல, கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறம் காணுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா தான் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் லவ் பேர்ட்ஸ் அவங்க துடிச்சு இறந்துச்சுமா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லவ் பேர்ட்ஸ் மட்டும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தா. அதுவுமே வந்து ஓரளவு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் அதுவுமே வந்து இறந்துருச்சு. அது அப்புறம் தம்பி தூக்கி போட்டுரு அப்படின்னா அப்புறம் என்ன பண்ணான்னு தெரியல எனக்கு. அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன், அந்த ஒரு லவ் பேர்ட்ஸ் தயவு செஞ்சு கொண்டு போய் கொடுத்துரு தம்பி. அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டேன்னா, 1 மட்டும் இருக்கிறதுனால 3 மட்டும் இருந்ததுனால ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 2 லவ் பேர்ட்ஸ் காணோங்கிறனால அது ஒரு லவ் பேர்ட்ஸு ஒரு 10 லவ் பேர்ட்ஸ் இருக்கிறத மாதிரி கத்திக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. தம்பி இதை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடு, வேண்டாம் இனி போதும் தம்பி, லவ் பேர்ட்ஸ் எல்லாம் வேண்டாம், அதனால் நீங்கள் கரெக்டாக அதை பார்த்துக்கவும் மாட்டேறீங்க, என்னாலையும் பார்த்துக்க முடியாது, அவங்க தண்ணி அதனால் வந்து நான் தான் பார்த்து தீனி வச்சுட்டு இருந்தேன். எங்கள் வீட்டுக்காரரு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பார். சின்ன வந்து அடம் பிடிச்சி வாங்கினா, தம்பி நீ வேண்டாம், நீ சரியாக பார்த்துக்க மாட்டேன், அந்த ஒரு லவ் பேர்ட்ஸ் கொடுத்துரு, அது இறந்ததுக்கப்புறம் ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு, அதனால் வேண்டாம் தம்பி நீ கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டேன். கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சாச்சுங்க. இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஃபுட்டு வந்து எங்கள் வீட்டுக்காரர் மட்டன் எடுத்துகிட்டு வந்திருந்தார். சும்மா கிரேவி மாதிரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால அந்த கிரேவி மாதிரி சும்மா வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா சும்மா வெங்காயம் இது மட்டும் வதக்கி நான் ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி அந்த வெங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றிட்டு அப்புறம் மசாலா பொடியெல்லாம் போட்டு மல்லித்தூள் கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம், அப்புறம் வந்து வரமிளகாத்தூள் கொஞ்சமாக வந்து பட்டன் மசாலா போட்டு அது மட்டும் போட்டு கொஞ்சம் கிரேவி மாதிரி பண்ணிட்டேங்க. குழம்பு மாதிரி வேண்டாம், ஏன்னா பசங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. இப்போ நம்ம காலையில் ஈவினிங் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கூட, மதியானம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கூட தீந்துடும். இப்போ பசங்க ஸ்கூலுக்கு போகிறதுனால குழம்பு மாதிரி வச்சா தீராது. காலையில் பசங்களுக்கு வந்து லஞ்சுக்கு வந்து லெமன் ரைஸ் மட்டும் தாளித்து கொடுத்து விட்டுங்க, சிம்பிளாக முடிட்டுன்ட்டு, ஏன்னா இன்றைக்கி மட்டன் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால. இனி வந்து ஈவினிங் மட்டும்தான் பசங்க வந்து சாப்பிட போகிறாங்க. அவர் மதியானம் வருவார், ஒரு சில டயத்தில் வரமாட்டார். அதனால் வேண்டான்னு சொல்லிவிட்டு அளவாக கிரேவி மாதிரி வச்சுக்கலாம், குழம்பு வச்சா தீராது அப்படிங்கிறதுனால அவங்க அண்ணனுக்கு ஊற்றி கொடுக்குறேன்னு சொன்னார். சரி ஓகே மாமா ஊற்றி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் மதியானம் வாங்க சேர்த்து சமைச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு மட்டும் சேர்த்து ஒரு 1/2 டம்ளர் வச்சா போதுங்க. இன்றைக்கி என்னையோட விளாக் வந்து ப்ரெக்னன்சி டைமில் வந்து பார்த்திங்கன்னா இதுதாங்க. எப்போவுமே வந்து நம்ம சுறுசுறுப்பாக நம்மளை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, எனக்கும் சோம்பேறித்தனம் இருக்கும், நான் ஃபுல் டேலாம் வேலை செஞ்சுட்டுலாம் இருக்க மாட்டேன். ஆனால் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு சில டயத்தில் எனக்கே தோணும், இன்றைக்கி வேண்டாம் உடம்பு முடியல செய்ய வேண்டாம் அப்படின்னா நான் என்ன வேலை இருந்தாலும் ஃபஸ்ட்டு நான் அவனோட உடம்புக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வேலை செய்ய ஆரம்பிப்பேன். ஏன்னா நம்ம பசங்க வீட்டில் இல்லை அப்படின்னா நம்ம தாராளமாக ரெஸ்ட் எடுக்கலாம், இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே பாய்.